ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று எடுத்த அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அளவுகள் பாருங்க, இந்த மாதிரி நீங்களுமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பாடி மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவு. அதை வச்சு தான் நம்ம நோட்டில் எழுதி அந்த அளவுகளை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரின்சஸ் கட்லேயே கப் தனியாக பெல்ட்டு தனியாக தைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போட் நெக்கில் தெர்மாக்கோல் பால்ஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட், பேக் சைடு பார்த்தீங்கன்னா போட் நெக்கில் கீழே டபுள் ஸ்டெப் வர்ற மாதிரி வச்சுட்டு பேக் ஓப்பன் தான் நம்ம தைக்க போகிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் கிடையாது, 3/4 ஸ்லீவ். ஓகேங்களா? 3/4 ஸ்லீவ்னா முட்டிக்கு கீழே வரைக்கும் வந்துடும். எல்போ ஸ்லீவ்னா முட்டிக்கு மேலே வரைக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம பீஸில் கிழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் நம்மளுக்கு லைனிங் கிளாத் 1.5 மீட்டர் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா 3/4 ஸ்லீவுங்கிறனால 1.5 மீட்டர் தேவைப்படும். மற்றபடி எல்போ ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சைஸை பொறுத்து துணிகள் நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். மெயின் கிளாத்தா அதே மாதிரி நம்மளுக்கு 1.5 மீட்டர் தேவைப்படும். இந்த கிளாத் பிட்டில் இருந்தனால நான் டபுள் பிட்டு எடுத்திருக்கேன். பீஸில் கிழிக்கிறாந்தா 1.5 மீட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணக்கூடாது. லைனிங் கிளாத்தில் அளவுகள் வச்சு கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 4ஆம் அடித்து இப்படியும் போட்டுக்கலாம். பாருங்க, மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர்ற மாதிரி, ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தச்சு பரிமாண தையல் போட 1 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். பிளவுஸோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 31 தான் வருது. ஓகேங்களா? சைஸ் 31. அப்போ 31க்கு போட் நெக்குக்கு கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச்சும் வைக்கலாம், 3.5 இன்ச்சும் வைக்கலாம். போட் நெக்குக்கு மட்டும் நம்மளுக்கு கழுத்து அகலங்கள் கொஞ்சம் மாறுபடும். அது சைஸை பொறுத்து நம்மளுக்கு மாறுபடும். இப்போ பாருங்க, 3.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம், 3 இன்ச்சும் எடுத்துக்கலாம். 3, 3.25, 3.5 இந்த 3 சைஸ்ல சைஸ் நம்மளுக்கு வெறும் சின்ன சைஸ் தான், ஸ்மால் சைஸு. அதனால கழுத்து அகலம் 3, 3.25, 3.5 இந்த 3 அளவுல எந்த அளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு 3.25 இன்ச் நான் குறிக்கிறேன். தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு கூட கிடைச்சிரும். கட்டிங் அளவு மட்டும்தான் நான் 3.25 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஷோல்டரோட அளவு எந்த சைஸா இருந்தாலும் சரி, போட் நெக்குக்கு ஷோல்டர் அளவு 2.5 இன்ச் தான் வைக்கணும், அதுக்கு மேல வைக்க கூடாது. ஓகேங்களா? கழுத்து அகலம் நம்மளுக்கு சைஸை பொறுத்து நம்ம கழுத்து அகலத்தை வச்சுக்கலாம். ஷோல்டரோட கட்டிங் அளவு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் எடுத்துக்கணும். எந்த சைஸா இருந்தாலும் 28 சைஸ்ல இருந்து ஹெவி சைஸ் வரைக்கும் வரக்கூடிய அந்த 50 சைஸ் வரைக்கும் வரக்கூடிய அந்த சைஸ் எல்லாத்துக்குமே நம்ம போட் நெக்குக்கு ஷோல்டரோட அளவு 2.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா 31 சைஸுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு வரும். இது நம்ம ஃபார்முலாவை நீங்க பார்த்துக்கங்க. இப்போ 31ல ஒரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.25 வரும். 7.25 இன்ச்சு வரும். நம்ம 8 இன்ச்சா கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 இன்ச்சு சேர்த்து 7.25 வச்சாலும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். 4ல் ஒரு பகுதி, 4ல் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 7.25 வரும்.
7.25 வரும். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சா கூட நம்ம வச்சுக்கலாம். 7.25 வச்சாலும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இல்லை 8 இன்ச்சு வச்சாலும் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே லூஸு டைட்டுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விடக்கூடாது. இந்த அளவு தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. 3 தையல் போடணும் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். பின்கழுத்து உயரம் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? மேலே குறிச்சா அதே அளவே கீழையுமே நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து போட் நெக்குக்கு பின்கழுத்து நம்ம வந்து கொஞ்சம் மாடலாக தைக்க போகிறோம். போட் நெக்குக்கு நார்மல் ரவுண்டு நெக்காக இருந்தாலுமே கூட நம்ம வந்து கேன்வாஸ் பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவுகள் மட்டும் இதில் போட்டு பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதில் நெக் வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பாக்ஸ் மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இப்போ பாருங்க, நம்ம இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு மட்டும் இதுல கட் பண்ணக்கூடாது. நம்ம கேன்வாஸ்ல தான் கட் பண்ணணும். இப்போ வந்து பின் துண்டு நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முன் துண்டு கட் பண்ண போறோம். முன் துண்டுமே நம்ம வந்து நேர் பீஸ்ல தான் கட் பண்ண போறோம். இதுக்கு பாருங்க, மடிப்பு பகுதியும் கரெக்டா வச்சுட்டு இந்த அளவை நம்ம அப்படியே குறிச்சுக்கலாம். நம்ம வந்து பேக் ஓப்பன் கட் பண்ணணும் அப்படின்னா 4ஆவே மடிச்சு போட்டு நம்ம டைரக்டா கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அளவுகள் வந்து தனித்தனியா தெரியணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாவே கட் பண்றேன். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு கூடுதலா நம்ம வந்து குறிச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பிரின்சஸ் கட்க்கு டாட் பிடிப்போம் இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் நம்ம சேர்த்து குறிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு 3/4 இன்ச் வந்து நான் சேர்த்து குறிச்சிருக்கேன். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ முன்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச். இந்த கார்னர்ல இருந்து 1.25 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கணும். அப்படியே ரவுண்டா வளைவா போடாம இந்த மாதிரி ஒரு ரவுண்டு. இப்ப வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட்டுக்கு ஸ்டிச்சிங் வீடியோல தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஓகேங்களா?
இப்போ ஸ்லீவுக்கு 4ஆ மடிச்சு போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வருது. 14ல் பாதி அளவு நம்மளுக்கு 7 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 3 தையல் போடுவதற்கு 1/2 இன்ச்சு வரணும். ஓகேங்களா? இது வந்து சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோல் வளைவு போடுவதற்கு இதோட ஹைட் வந்து நம்ம 3/2 இன்ச்சு எடுத்துக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இணைக்கிற இடத்துல 1/2 இன்ச்சு விடணும். நம்மளுக்கு 1 இன்ச்சு தான் இருக்கு. இந்த இடத்துல மட்டும் நம்ம பீஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து மெயின் கிளாத்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்ல இந்த மாதிரி 4ஆவே நம்ம வந்து மடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு விட்டுட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கூடுதலா விட்டுருக்கனால அந்த அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு பீஸ் எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம பேக் சைடா அதே அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு பாருங்க, நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்ல பாருங்க, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதே அளவுக்கே. ஃப்ரண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கழுத்து வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மாக்கோல் பால்ஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம். கேன்வாஸ் கொடுத்து நம்ம தைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிம்பிளான மெத்தடு தெர்மாக்கோல் பால்ஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கலாம். பேக் நெக்குக்கு தெர்மாக்கோல் பால்ஸு பயன்படுத்தாமல் நார்மலாக தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் தெர்மாக்கோல் பால்ஸை நம்ம பயன்படுத்தி தைக்க போகிறோம். தெர்மாக்கோல் பால்ஸை வந்து கேன்வாஸ் பயன்படுத்தியும் தைக்கலாம், கேன்வாஸ் இல்லாமலும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட்டுமே நம்ம வந்து அழகா நீட்டா கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்து மடிப்பு பகுதியா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த துணி நம்மளுக்கு வந்து பத்தாது, அதனால இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தனியா எடுத்துக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து 1.5 மீட்டர் எடுத்துக்கணும்.
3/4 ஸ்லீவுங்கிறனால 1.5 மீட்டர் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது மேய்ச்சி கிடைக்காதனால பிட்டு துணியில் மேய்ச்சி இருந்தனால இதில் வந்து நான் டபுள் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த இடம் நம்ம வந்து ஒட்டு கொடுக்கறனால எக்ஸ்ட்ராவே நான் மெயின் கிளாத்தில் கட் பண்ணி விட்டே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் துணியெல்லாம் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம தெர்மாக்கோல் பால்ஸுக்கு வந்து நம்ம சுத்த போகிறோம். அதனால இந்த மாதிரி பிட்டு துணியெல்லாம் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் தான் வேலை அதிகம். தேங்க்யூ.